தியானம் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ரொம்ப தலை தூக்கி இருக்குது. என்ன தெரியுமா? அவங்க ஒரு கடவுளை வழிபட்டுட்டு இருப்பாங்க. முருகனாக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், நபியாக இருக்கலாம், இல்லைன்னா முகமதாக இருக்கலாம், மகாவீரராக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட உருவங்கள் முன்னாடி வர்றதும், அவங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரியே அவங்க தியானம் பண்ணும்போது வர்றதும், அவங்க கனவுல வர்றதும், அவங்க சும்மா உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி படமாக ஓடுறதும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்போ அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, சரி எனக்கு கடவுள் தோன்றிட்டாரு, எனக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு விதமான போதைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்களோ, எந்த ஆலயத்தில் ஒரு உருவத்தை பார்த்துருக்கீங்களோ, எந்த கோயிலில் ஒரு சிலையை பார்த்துருக்கிறீங்களோ, இது இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை கனவுலையோ இல்லை உங்கள் தியானத்துலையோ பார்க்குறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, தியானிக்கக்கூடிய மனசு இருக்கக்கூடிய பிரதி ஒரு மனிதனுக்கு எந்த விஷயத்தை அவன் மேல் மனதில் போட்டாலும் அதனோட அடித்தட்டு மனதில் போய் ஸ்டோர் ஆகிரும். அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது ஸ்டோர் ஆகிரும். எப்போ மனசை ஊசலாட்டம் இல்லாமல் சிந்தனைகள் இல்லாத நிலையில் வச்சுட்டு இருக்கும்போது அடித்தளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக மேலெழுந்து வரும். நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். தண்ணி கலங்கி இருக்கும்போது நீங்கள் மேலே நின்று பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் இருக்கிற பொருள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தண்ணியில் இருக்கக்கூடிய களங்கமெல்லாம் செட்டில் ஆகி அப்படியே நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். தியானம் பண்ணும்போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நீங்கள் அமைதியாக இருக்கும் போதும் சரி, உங்களோட நினைவுகள்லையோ கனவுகள்லையோ தியானத்துலேயோ வரக்கூடிய சாமி உருவங்கள், சாமி ஃபோட்டோ, சாமி சம்மந்தமான விஷயங்கள், சிலைகள், இது எல்லாமே உங்கள் ஆள் மனசில் எப்படி தண்ணிக்குள்ளேருந்து பார்க்கும்போது கீழே தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் ஆள் மனசில் என்னென்ன டெபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுதே தவிர வேற ஒன்றும் இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், கண்ணா இது இல்லை நீ போயிட்டேருன்னு சொல்லுவார். இந்த மாதிரி மாயைகளை நீங்கள் கடந்து போனீங்கன்னா இந்த எண்ணங்களற்ற நிலைக்கு நீங்கள் போவீங்க, புத்தர் அடைந்த நிலைக்கு. அப்படி போகும்போது மட்டும்தான் உங்களோட தியானம் சாத்தியப்படும், நீங்கள் தியானத்தன்மைக்கு போவீங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்குண்டு போய்க்காதீங்க. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுக்கு காளி உருவத்தில் வந்ததுலேருந்து உருவம் இல்லா தன்மைக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் ஞானம் அடைஞ்சு போனதா வாழ்க்கை வரலாறு சொல்லுது. அந்த மாதிரி இந்த மாதிரி தோற்றங்கள் எல்லாம் மாயை, அதை தள்ளி வச்சுட்டு ஆனந்த தியானத்துக்குள்ளே போங்க.